செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி துறையில் மாத்திரமன்றி எந்தவொரு வகையிலும் இலங்கைக்கு உதவ தயார், ரஷ்யா உறுதி. சட்டவிரோத எரிபொருள் சேமிப்பு நிபந்தனைகளையும் இன்றி சுற்றி வளைக்க போலீசாருக்கு உத்தரவு. சந்தையில் கீரி சம்பாவிற்கு கடும் தட்டுப்பாடு, அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். 96 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக போதைப் பொருட்கள் மீட்பு, கடல்வழி கடத்தல்களுக்கு எதிராக தொடரும் வேட்டை. மத்திய கிழக்கு நெருக்கடி, யூரியா உரத்தின் விலை அதிகரிப்பு. 4 லிட்டர் எரிபொருளை வைத்திருந்த நபர் 24 நாட்கள் சிறை தண்டனை விதிப்பு. மற்றவர்களின் QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருள் மோசடி, பலருக்கு எதிராக நடவடிக்கை. ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் இடைநிறுத்தம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இத்தாலியில் பணியாற்றிய இலங்கை வம்சாவளி போலீஸ் அதிகாரி சடலமாக மீட்பு. 25 நாட்களை கடந்த மோதல், தாக்குதல் காலக்கெடு நீடிப்பு, டிரம்பின் அறிவிப்பை தூக்கி எறியும் ஈரான். ஈரான் தாக்குதலை மேலும் 10 நாட்கள் ஒத்திவைக்க தீர்மானம். ஈரான் கடற்படை தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு போர் சூழலால் இலங்கை எதிர்கொள்ளும் எந்தவொரு சவாலையும் முறியடிப்பதற்கு தமது நாடு இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாக ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமர் மாஷ்வின் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய பிரதி அமைச்சர் நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து ரஷ்யா நன்கு புரிந்து வைத்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதி அமைச்சர், எரிசக்தி துறையில் மாத்திரமன்றி தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உபகரணங்கள் போன்ற எந்தவொரு வகையிலும் இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் இலங்கையில் தனக்கு வழங்கப்பட்ட அன்பான வரவேற்பிற்கு நன்றிகளை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் இந்த விஜயத்தின் மூலம் மேலும் உறுதிப்படுத்தப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க, கடந்த காலங்களில் சோவியத் ரஷ்யா இலங்கைக்கு வழங்கிய தொழில்நுட்ப மற்றும் கைத்தொழில் ரீதியான உதவிகள் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக அபிவிருத்திக்கு பெரும் பக்கபலமாக அமைந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அண்மை காலமாக இலங்கைக்கு அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளில் ரஷ்யா முன்னிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, பெருமளவிலான இலங்கை மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்குவதனூடாக ரஷ்யா வழங்கும் ஒத்துழைப்பு, இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான சமூக கலாச்சார உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இலங்கைக்கு ரஷ்யா வழங்கும் ஆதரவு என்பவற்றையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்திருந்தார். பிரதி அமைச்சரின் இந்த விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இதன்போது நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். சட்டவிரோதமான முறையில் எரிபொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இடங்களை நிபந்தனையின்றி முற்றுகையிடுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தனை சுனில் வட்டக்கல போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். தெம்பிலியாகய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் எரிபொருளை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியிருந்தார். ஜனாதிபதி முதல் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதில் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் எனவும், அந்த முன்னுதாரணத்தை பின்பற்றி எரிபொருள் துஷ்பிரயோகத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். உள்நாட்டு சந்தையில் கீரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும், இந்த நிலை தொடர்ந்தால் நுகர்வோரை பாதுகாக்க அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் PK பிரபாத் சந்திரகீர்த்தி எச்சரித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் நிலைமை பாரதூரமாக உள்ளதை சுட்டிக்காட்டியிருந்தார். சில பகுதிகளில் கருப்பு சந்தை விலையில் கூட கீரி சம்பா மற்றும் சில அரிசி வகைகளை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது நாம் தீவிரமாக அவதானிக்க வேண்டிய ஒரு சிக்கலாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் நெல் அறுவடை காலம் ஆரம்பமாகியுள்ள போதிலும் சந்தையில் நிலவும் இந்த தட்டுப்பாடு குறித்து தேசிய உணவு பாதுகாப்பு குழு விரிவாக கலந்துரையாடியுள்ளது. சந்தையில் நிலவும் தட்டுப்பாட்டை நீக்கவும், முறையற்ற விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும் தற்காலிக தீர்வாக வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய சூழல் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என ஆணையாளர் நாயகம் இதன்போது தெரிவித்திருந்தார்.
சர்வதேச கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் போதைப்பொருளை கடத்தலை கட்டுப்படுத்துவதே கடற்படையின் பிரதான பணியாகும் என கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் ஹெரோயின், ஐஸ் மற்றும் கொக்கைன் ஆகிய 3 வகை போதைப் பொருட்கள் மட்டும் சுமார் 71 பில்லியன் ரூபாவிற்கு அதிக பெறுமதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2026 ஆண்டில் சுமார் 25 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கடந்த 15 மாத கால பகுதிக்குள் சுமார் 96 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியுடைய போதைப் பொருள் விநியோகம் முறியடிக்கப்பட்டுள்ளது. கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ள கடற்படை இந்த ஆண்டில் இதுவரை 9 பல நாள் கடற்றொழில் படகுகள் மற்றும் 49 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் 13 பல நாள் கடற்றொழில் படகுகள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டன. இதேவேளை போதை மாத்திரைகள், கஞ்சா மற்றும் சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்களை கடத்திய 123 படகுகள் இதுவரை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்த ஊடக பேச்சாளர், எந்த காரணம் கொண்டும் கடத்தல்காரர்கள் நாட்டிற்குள் போதைப் பொருட்களை கொண்டு வருவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் யூரியா உரத்தின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு மெட்ரிக் டன் யூரியா உரத்தின் விலை $600 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நியூ எர்லியான்ஸ் சந்தையில் துகள்களாக்கப்பட்ட யூரியா உரத்தின் விலை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாதவாறு அதன் உச்ச மட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த 2022 ஆண்டு உக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பமான போது உரத்தின் விலை இவ்வாறே அதிகரித்திருந்தது. அதன் பின்னர் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் விலைகள் ஓரளவிற்கு குறைந்து ஸ்திரமான நிலையில் காணப்பட்டன. இருப்பினும் தற்போது நிலவும் போர் சூழல் காரணமாக மீண்டும் வெளியேற்றம் ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக 4 லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட 48 வயதான நபருக்கு நிகவர ரெட்டிய நீதவான் நீதிமன்றம் 21 நாட்கள் சிறை தண்டனையும் $1,500 அபராதமும் விதித்துள்ளது. 1979 ஆண்டு 34 இலக்க பெட்ரோலிய பொருட்கள் ஒழுங்குமுறை மற்றும் சட்டத்தின் கீழ் கோப்பைகளுக்கான காவல்துறையினரால் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். விசாரணையின் போது சந்தேக நபர் தன் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்டிருந்தார். சனிக்கிழமை அன்று திட்டமிடப்பட்டிருந்த தர்ம விழாவிற்கு முன்னதாக சந்தேக நபரின் வீட்டு வளாகத்தை சுத்தம் செய்வதற்காக புல்வெட்டும் இயந்திரத்தில் பயன்படுத்தப்பட்ட பெட்ரோல் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அந்த எரிபொருள் விற்பனைக்காகவோ அல்லது சட்டவிரோத விநியோகத்திற்காகவோ உரியதல்ல என்று பாதுகாப்பு தரப்பு வலியுறுத்தியிருந்ததுடன் அந்த மத நிகழ்வு நடைபெறவிருப்பதை உறுதி செய்வதற்காக உள்ளூர் கோயிலின் தலைமை பொறுப்பாளரிடமிருந்து ஒரு கடிதத்தையும் சமர்ப்பித்தது. மேலும் சட்டத்தின்படி நுகர்வோர் பெட்ரோலை வைத்திருக்க இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட அளவு குறித்த அந்த சட்டம் தெளிவாக குறிப்பிடப்படாததால் கட்டணம் தொடர்பான சட்ட ரீதியான கவலைகள் எழுவதாகவும் வழக்கறிஞர் வாதிட்டிருந்தார். இருப்பினும் நீதிபதி உண்மைகளையும் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் குற்ற ஒப்புதலையும் கருத்தில் கொண்டு தண்டனையை விதித்திருந்தார். மற்றவர்களுக்கு சொந்தமான QR குறியீடுகளை முறைகேடாக பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் சம்பவங்கள் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சின் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால தெரிவிக்கையில், இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக போலீசாருடன் இணைந்து விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிடைத்துள்ள முறைப்பாடுகளில் 150க்கும் அதிகமானவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த மோசடிகளுடன் தொடர்புடைய சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு சோதனை கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் அறியாமை காரணமாக அல்லது தவறான புரிதலால் மற்றவர்களின் QR குறியீடுகளை பயன்படுத்திய சம்பவங்களும் இந்த முறைப்பாடுகளில் உள்ளடங்கியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் முடக்கம் காரணமாக ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொது சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து மாகாண அலுவலகங்களின் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கணனி அமைப்பினை மீண்டும் வழமைக்கு கொண்டு வரும் வரை நாளை வெள்ளிக்கிழமை முதல் மறு அறிவித்தல் வரை
இன்று வெள்ளிக்கிழமை முதல் மறு அறிவித்தல் வரை அடையாள அட்டை வழங்கும் சேவைகள் மற்றும் ஏனைய பொது சேவைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ள அலுவலகங்களுக்கு வருகை தருவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்தாலிய போலீஸ் துறையில் பணியாற்றிய ஒரு இலங்கை வம்சாவளி அதிகாரியான 27 வயதுடைய ஷெகான் பெராண்டோ மிலனின் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வெண்ணப்புவல் தல்டோனாவை பிறப்பிடமாக கொண்ட செகான் மிலனில் உள்ள தனது தங்குமிடத்தில் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக இத்தாலிய போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவரது உடலுக்கு அருகே அவரது பனி துப்பாக்கியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் ஒரு தற்கொலையா அல்லது திட்டமிடப்பட்ட கொலையா என்பது குறித்து இத்தாலிய போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதுவரையில் மரணத்திற்கான தெளிவான காரணங்கள் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலிய போலீஸ் துறையில் பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரே ஒரு இலங்கையர் என்ற பெருமையை கொண்டிருந்த செகான் சக உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த நன்மதிப்பை பெற்ற ஒரு அதிகாரியாக திகழ்ந்திருந்தார். இத்தாலியில் வசித்து வரும் அவரது பெற்றோர் இந்த திடீர் இழப்பால் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் தொடங்கி 25 நாட்களை கடந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பமான பிறகு அமெரிக்காவின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட விரும்புவதாக தெரிவித்திருந்தார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு வராவிட்டால் அமெரிக்கா அவர்களை தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் தற்போது ஒப்பந்தத்திற்காக எங்களிடம் கெஞ்சுகிறார்கள். காலம் கடந்து போவதற்குள் அவர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான பாரிய தாக்குதல்களை மேலும் 10 நாட்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தெஹ்ரான் விடுத்த விசேட கோரிக்கையின் பேரிலேயே இந்த ராஜதந்திர நகர்வு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகின்றது. சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிகழ்வாக அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த F-18 போர் விமானம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான வீடியோ ஆதாரங்களை ஈரான் வெளியிட்டுள்ள போதிலும் அமெரிக்கா இதனை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை. இஸ்ரேலிய ஜனாதிபதி பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானின் கடற்படை தளபதி அலிரேசா தங்ஸ்கிரி வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். போர் தொடங்கியதில் இருந்து ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் பலரையும் இலக்கு வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் உரிமை கோரியுள்ளது. ஈரானின் முடக்கம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விலை 140% வரை உயர்ந்துள்ளது. இதனை மீண்டும் திறக்க பிரான்ஸ் 35 நாடுகளுடன் அவசர ஆலோசனையை முன்னெடுத்துள்ளது. சவுதி அரேபியா, குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் தங்கள் மீது தாக்குதலை நடத்தினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானுக்கு கூட்டாக எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஈரானின் சுப்ரீம் லீடர் பதவியை தனக்கு வழங்க முன்வந்துள்ளதாகவும் அதனை தான் மறுத்துவிட்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ள கருத்தை ஈரான் வெளியுறவுத்துறை கேலிக்கூத்து என வர்ணித்துள்ளது. தற்போது ஓமான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் வழியாக மறைமுக அமைதி பேச்சுவார்த்தைகள் பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த சில நாட்கள் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.